ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஜூலை மாதம் 1ஆம் தேதி. ஸோ நான் இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா 3 நாளையில் சிக்ஸ்த்து தமிழ் கம்ப்ளீட்டாக நம்ம முடிக்க போகிறோம். அது எப்படின்னா இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் 3 பாடங்கள் இருக்குது, 3 யூனிட் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்லேயும் நிறைய லெசன்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்குள்ளே நம்ம இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னு சொன்னால் அதை கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். மார்னிங் ஒரு யூனிட் இருக்கும், மதியம் ஒரு யூனிட் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். தென் நைட்டோ அல்லது ஈவினிங்கோ ஒரு யூனிட். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம ஃபஸ்ட் டேர்மோடைய தமிழ் ஒரு நாளையில், அதாவது இன்னைக்குள்ளே நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ மொத்தத்திலேயே 20 கொஸ்டின் தான் முதல் லெசனில் இருக்குது. ஸோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள். தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. இது என்ன அப்படின்னா இந்த நுழையும் முன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் உள்ள ஒரு இம்பார்ட்டண்ட்டாட்டு எனக்கு தோணுது, நான் எப்போவுமே படிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். சரியா? ஸோ எது தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டதுன்னு கேட்பாங்க. தமிழ் வணக்கம். 2வது கொஸ்டின், தமிழ் எங்கள் டேஸுக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழ் சமூகத்தின் விளைவுக்கு நீர். சப்போஸ் தமிழ் சமூகத்தின் விளைவுக்கு டேஸ் அப்படின்னு கேட்கலாம். சரியா? ஸோ எப்படி கேட்டாலும் நமக்கு பதில் சொல்கிற மாதிரி தெரியணும். 4th ஒன், தமிழ் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். அடுத்தது, தமிழ் இளமைக்கு பால் புலவருக்கு வேல். இளமைக்கு பால் புலவருக்கு வேல். 6வது, தமிழ் உயர்வுக்கு வான், அசதிக்கு சுடர் தந்த தேன். 7வது, தமிழ் அறிவுக்கு தோள், கவிதைக்கு வைரத்தின் வாள். அறிவுக்கு தோளாகவும் கவிதைக்கு வைரத்தின் வாளை போன்று இருக்கும், அதுதான் தமிழ். ஸோ இவ்வளோதான் அது. இப்போ இந்த மாதிரி செகண்ட் 2வது கொஸ்டினில் இருந்து 7வது கொஸ்டின் வரை உள்ளதை கொடுத்து இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. சரியா? ஸோ இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஸோ அது ஒன் வேர்ட் ஆட்டம் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த லைனை கொடுத்து ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். ஸோ அதை தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த பொருள் பார்க்க போகிறோம். நிருமித்த அப்படின்னு சொன்னால் உருவாக்கிய. நிருமித்தன உருவாக்கிய. சமூகம், அப்போ நம்ம மக்கள் குழுக்களாக சேர்ந்தது தான் சமூகம். சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. நெக்ஸ்ட்டு விளைவுனா வளர்ச்சி. அசதி அப்படின்னா சோர்வு. நெக்ஸ்ட்டு இன்பத் தமிழினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. பாரதிதாசன். பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். அப்போ சுப்புரத்தினம் யாருடைய இயற்பெயர்னு கேட்கலாம். சரியா? ஸோ கொஸ்டினை எப்படினாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். இல்லது ஒரே கொஸ்டினில் ஏபிசி போட்டு அந்த மாதிரி எது சரியானது தவறாதுன்னு கேட்கலாம். ஸோ அதனால் ஆப்ஷன் கொடுத்து செலக்ட் பண்ணுறதை விட அதனுடைய ஆன்சரை நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அதாவது இந்த பாரதிதாசன் உடைய பாடுபொருட்கள் என்ன அப்படின்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. பாடுபொருட்கள் என்னது? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா புரட்சிக்கவி பாவேந்தர். புரட்சிக்கவி மற்றும் பாவேந்தர். இவருடைய நூலில் பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு ஒரு நூல். அந்த நூலில் தமிழ் என்கிற தலைப்புக்கு கீழே தான் இந்த இன்பத் தமிழ் என்ற பாடம் அமைஞ்சிருக்கு. சரியா? அந்த நூல் என்ன? பாரதிதாசன் கவிதைகள். அதில் தமிழ் என்ற தலைப்புக்கு கீழே இன்பத் தமிழ் அமைந்துள்ளது. அப்போ இன்பத் தமிழினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டுட்டு கீழே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பாரதிதாசனையும் டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, புரட்சி கவின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லது பாவேந்தனையும் கொடுத்துருக்கலாம், இல்லது சுப்புரத்தினம்னையும் கொடுத்துருக்கலாம். சரியா? ஸோ அதை நீங்கள் நல்லபடியாக படிங்க. நெக்ஸ்ட்டு, இந்த புக் பேக்லேயே கொடுத்துருக்காங்க என்னென்னா தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இந்த பாடல், அதாவது தொடக்கம் கொடுத்து கேட்கலாம், இந்த மாதிரி பின்னாடி கொடுத்துருக்கதை பொறுத்தவரையில், இல்லது லாஸ்ட்டு கொடுத்து கேட்கலாம். இதனுடைய ஆசிரியர் யாருன்னா காசி ஆனந்தன். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். ஆசிரியர் யார்? காசி ஆனந்தன். அடுத்தது,
கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். சமூகம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். வேலை செய்து களைத்தவருக்கு எப்படி இருக்கும்? சோர்வு. அப்போ சோர்வுன மீனிங் அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று சேர்த்து எழுதும் போது எப்படி ஆயிரும்? நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள். அமுதென்று இதை பிரித்து எழுதும் போது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர். ஸோ இதோட ஃபஸ்ட்டு லெசன் முடிஞ்சிடுச்சு. சரியா? செகண்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் கும்மி. ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், அழியாமலே நிலை நின்றதுவாம். இதனுடைய ஆசிரியர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். சரியா? ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் லைன் தான் கொடுத்துருக்கேன். ஊழி பல நூறு கண்டதுவாம். ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். இல்லது அழியாமலே நிலை நின்றதுவாம். இந்த வரியினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. பெருஞ்சித்திரனார். அடுத்தது பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் இந்த மேதினி வாழ வழி காட்டிருக்கும். ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். பொருள் பார்க்கலாம். ஆழி பெருக்கு. ஆழினாலே கடல்னு தெரியும். ஆழி பெருக்குன்னா கடல்கோள். உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. மேதினி உலகம். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. அப்போ பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்னென்னா மாணிக்கம். அவருடைய சிறப்பு பெயர் என்னென்னா பாவலரேறு. அப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் என்ற நூலின் ஆசிரியர்னு கேட்டு கீழே மாணிக்கம்னு கொடுக்கலாம், இல்லது பாவலரேறுன்னு கொடுப்பாங்க. சரியா? ஏன்னா இது நம்ம குரூப் 2 2 சொல்லும்போது கொஞ்சம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்தது இவர்களது நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இவருடைய இந்த இதழ்கள் என்னெல்லாம் அப்படின்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இப்போ இந்த தமிழ் கும்மி இருக்கு இல்லையா, இந்த தமிழ் கும்மி இவருடைய கனிச்சாறு என்ற நூலில் இருக்கு. தமிழ் கும்மி கனிச்சாறு என்ற நூலில் இருக்கு. கனிச்சாறில் எத்தனை தொகுதி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 8 தொகுதிகள் இருக்கு. சரியா? அப்போ தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களால் உள்ளது எது அப்படின்னா தமிழ் கும்மி. அது எதில் இருக்குது? கனிச்சாறு. கனிச்சாறில் எத்தனை தொகுதி? 8 தொகுதி இருக்குது. யார் எழுதுனாங்க? மாணிக்கம் அல்லது பாவலரேறு அல்லது பெருஞ்சித்திரனார். ஓகேவா? நெக்ஸ்ட், தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யாரு? பெருஞ்சித்திரனார். அடுத்தது வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி ஊன் தோன்றி மலை தோன்றி செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இப்படி இந்த தோன்றி 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 இதெல்லாம் வந்துச்சுனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, வாணிதாசன். சரியா? ஸோ இப்போ வான் தோன்றி வழி தோன்றி என்ற வரியின் ஆசிரியர் யார்? வாணிதாசன். புக் பேக்கில் உள்ளதை பார்க்கலாம். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது, உலகம். மேதினி. செந்தமிழ் பிரித்து எழுதும் போது செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். 8 கூட்டல் திசையை சேர்த்து எழுதும் போது 8 திசை. இந்த மாதிரி 8 10 இந்த மாதிரிலாம் நம்பர்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு இடையில என்னது இப்போ இச்சோ எது வருதோ அதனுடைய அந்த வல்லினமே வரும். சரியா? வல்லினமையோ மெல்லினமையோ அந்த மாதிரி வரும். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும். செந்தமிழின் புகழ் டேஸ் பரவ வேண்டும் என பெருஞ்சித்திரனார் கூறுகிறார். 8 திசைகளிலும் பரவ வேண்டும். செந்தமிழின் புகழ் டேஸ் பரவ வேண்டும் என பெருஞ்சித்திரனார் கூறுகிறார். 8 திசைகளிலும் பரவ வேண்டும். இதோடி செகண்ட் லெசன் முடிஞ்சாச்சு. தேர்ட் லெசன் பார்க்க போகிறோம். வளர்த்தமிழ். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளில் ஒன்று எதுனா மொழி. மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளில் ஒன்று எது? மொழி. உலகில் எத்தனைக்கு மேல் மொழிகள் உள்ளன? 6000க்கும் மேல் மொழிகள் உள்ளன. தமிழ் இலக்கியங்கள் ஓசை இனிமை இருக்கு, சொல் இனிமை இருக்கு, பொருள் இனிமை கொண்டவை. தமிழ் இலக்கியங்கள் ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. அடுத்தது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். சொன்னது யார்? பாரதி. அடுத்தது என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இது சொன்னது யாருனாலும் பாரதி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் அப்படின்னு சொன்னது பாரதி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய், இதுவும் பாரதி. அடுத்து
மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது அப்படின்னா மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எதுனா மொழி. சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுவதும் எதுதான் மொழி தான். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா வலஞ்சுழி எழுத்துக்களாக இருக்கும். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும்? வலஞ்சுழி எழுத்துக்களாக இருக்கும். அதாவது நம்ம இப்போ கிளாக் வைஸ் இருக்கும் இல்லையா, அந்த கிளாக் வைஸ் எப்படி போகுது அதே மாதிரி இந்த லெட்டர்ஸ் தொடங்கி அந்த மாதிரி வரும். அதுதான் வலஞ்சுழி எழுத்துக்கள். அடுத்தது அதற்கான எடுத்துக்காட்டு ஆ, ஏ, ஔ, ந, ஞ. அடுத்தது இடஞ்சுழி எழுத்துக்கள் வந்து டா, யா, ழா. சரியா? ஸோ இந்த ரெண்டும். அடுத்தது தமிழ் அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, முதலில் இடம்பெறும் இலக்கியம் எதுனா தொல்காப்பியம். சரியா? தமிழ் என்ற வார்த்தை முதல்ல இடம்பெறக்கூடிய இலக்கியம் எது? தொல்காப்பியம். அப்போது அந்த லைன் எப்படி இருக்கும்னா தமிழன் கிளவியும் அதனோரற்றே. அப்போ இது இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க. தொல்காப்பியம். ஆசிரியர் யார்? தொல்காப்பியர். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெறுவது சிலப்பதிகாரத்தின் வஞ்சிக்காண்டத்தில் இடம்பெறுது. ஸோ தமிழ்நாடு முதலில் இடம்பெறுவது எது? சிலப்பதிகாரத்தின் வஞ்சிக்காண்டத்தில் இருக்கு. அது பேர் என்னன்னா இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இப்போ தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெறக்கூடியது எதில்? சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில். அடுத்தது தமிழன் என்ற சொல் முதலில் வந்து அப்பர் தேவாரம். அந்த வார்த்தை லைன் என்னென்னா தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம். சரியா? அப்போ தமிழ் அப்படின்னாலே தொல்காப்பியம், தமிழ்நாடு அப்படின்னா சிலப்பதிகாரம், தமிழன் அப்படின்னா அப்பர் தேவாரம். நெக்ஸ்ட்டு ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் சீர்மை. ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் சீர்மை. தமிழின் பல வகை சீர்மைகளுள் குறிப்பிடத்தக்கது எதுனா சொற்சிறப்பு. தமிழின் பல வகை சீர்மைகளுள் குறிப்பிடத்தக்கது எதுனா சொல் சிறப்பு. அக்ரிணை அல் கூட்டல் திணை. பிரித்து எப்படி எழுதணும்? அல் கூட்டல் திணை, அதாவது மீனிங் உயர்வு அல்லாத திணை. அக்ரிணைனா என்ன? அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை. அடுத்தது பாகற்காய். இதை எப்படி பிரித்து எழுதுவாங்கன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு அப்படின்னா இனிப்பு, அல்னா இல்லாத, அப்போ காய். அப்போ இனிப்பு அல்லாத காய் தான் பாகற்காய். பூவினுடைய 7 நிலைகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அரும்பாட்டு இருக்கும், அது மொட்டாக மாறும், முகை, நெக்ஸ்ட்டு மலர், அலர், வி, செம்மல். இது கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆர்டரில் படித்து வச்சுக்கணும். கேட்டிருக்காங்க ஏற்கனவே. சரியா? ஸோ அதனால் இந்த ஆர்டர் வந்து நமக்கு கரெக்டாக தெரிஞ்சுருக்கணும். ஃபஸ்ட்டு அரும்பு, அது எழுதிடுவீங்க, மொட்டு தெரியும், முகை, அதுக்கப்புறம் மலர், அலர், வி, செம்மல். அடுத்தது மா அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு ஒரு சொல்லுக்கு நிறைய மீனிங் இருக்குது. என்னென்னா மாமரம், ஞாபகம் வச்சுக்கோங்க, மரம். விலங்கு, மானு கத்தக்கூடியது பசு விலங்கு. மா பெரிய, மா பெரியன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ மானா பெரிய. திருமகள் அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இதெல்லாமே மாக்குள்ள பொருள். இன்னொருக்கா சொல்கிறேன். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் நம்ம உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் என்ன பண்ணும்? உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். நாடகத்தமிழ் என்ன பண்ணும்? உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். நெக்ஸ்ட்டு தமிழ் கவிதையின் வடிவங்கள். ஜஸ்ட் இதை வந்து பார்த்துக்கிட்டா போதும். சரி, இந்த கொஸ்டின்லாம் துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். உரைநடை வடிவங்கள்லாம் என்னது? எக்ஸாம்பிள் கட்டுரை, புதினம், சிறுகதை. இது ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் உள்ளது இம்பார்ட்டன்ட் இலை. இப்போது இந்த சில ஒவ்வொரு மரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரியாக சொல்லுவோம். சரியா? இப்போ என்ன சொல்ல, அரசன் இலைன்னு சொல்லுவோம். ஆனால் இதே நேரம் புல், கோரை என்ன சொல்லுவோம்? கோரை புல்லுன்னு சொல்லுவோம். அதுதான் இது. அப்போ இலைனா ஆல், ஆலம் இலை, ஆலமரத்திலை, அரசு இலை, அரச மரத்து இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. இதுதான். சரி, அப்போ ஆல், அரசு, மா, பலா, வாழைக்கெல்லாம் என்ன தான் வரும்? இலை. நெக்ஸ்ட்டு அகத்தி, பசலை வந்துச்சுன்னா அது நம்ம கீரைன்னு சொல்லுவோம். முருங்கைனாலும் என்ன தான்? கீரை. தழை நம்ம என்ன சொல்லுவோம்? மல்லி என்ன சொல்லுவோம்? மல்லி இலைன்னு சொல்ல மாட்டோம், மல்லி கீரைன்னு சொல்ல மாட்டோம், மல்லி தழை. அடுத்தது அருகம் புல்,
கோரை புல். கரும்பு தோகை, நாணல் தோகை. கரும்பு தோகை, நாணலும் தோகை தான் சொல்லும். நெக்ஸ்ட்டு நெல், நெற்தாள், நெற்தாள். வரகுத்தாள், பனை ஓலை, தென்னை ஓலை. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு சப்பாத்திகளினால் மடல், தாளை மடல். சப்பாத்திகளினா என்ன சொல்லுவோம்? மடல். தாளை மடல். கமுகு, கமுகுனா என்னது? கமுகும் கூந்தல். பார்க்குறதுக்கு இல்லையா, அது நம்ம கூந்தல் தான் சொல்லுவாங்க. சரியா, அதில் உள்ள அந்த இலைய கூந்தல் தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவை எது அப்படின்னா தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள். அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவை எது? தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள். மொழியை கணினியில் பயன்படுத்த அது எதன் அடிப்படையில் அமைக்கப்படணும்? எண்களின் அடிப்படையில். மொழியை கணினியில் பயன்படுத்தணும்னா அது எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்? எண்களின் அடிப்படையில். சரி, இந்த இது நீங்கள் எப்படின்னா படித்து தான் ஆகணும். கா உ மு சு ரு சா ஏ ஆ கு கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா, காவு மூச்சூரு, காவு மூச்சூரு, சா ஏ ஆ கு கம். ஓகேவா? ஸோ இது 1லேருந்து 10க்குள்ளே வர. இதில் நிறைய ஷார்ட்கட்லாம் வச்சு சொல்லி தருவாங்க. ஆனால் அது மறந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதுனால நான் ஷார்ட்கட் படிக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் இதை கேட்டீங்க இல்லை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரியும்னு நீங்கள் அப்படி படிங்க. ஓகேவா? ஷார்ட்கட் வைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போது அந்த இலக்கியங்களில் வரக்கூடிய சொற்களை நம்ம பார்க்க போகிறோம். பாம்பு என்ற சொல் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. முதலை, மீன், செய்னா வயல். அப்போ வயலில் என்ன இருக்கும்? மீன் இருக்கும், பாம்பு இருக்கும்னு அதை வச்சுக்கோங்க. சரியா? அப்போ பாம்பு, முதலை, மீன், இதெல்லாம் எதில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டால் குறுந்தொகை. வேளாண்மையை பற்றி எதில் சொல்லியிருக்காங்கன்னா கலித்தொகை. வேளாண்மை, கலிகாலத்தில் எங்கே வேளாண்மை செய்கிறாங்க அப்படி தானே. ஸோ இப்போ வேளாண்மை அப்படின்னா கலித்தொகை. திருக்குறளில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். பெரும்பாலும் வேளாண்மை பற்றி இருக்குது. மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு. அடுத்தது நற்றிணை. நற்றிணையில் உழவர் என்ற வார்த்தை பார்த்துக்கோங்க. சரியா, உழவர் என்ற வார்த்தை இதில் நற்றிணை. வேளாண்மை அப்படின்னா திருக்குறள், கலித்தொகை. வெள்ளம், 10 வெள்ளம் என்னது? 10. நெக்ஸ்ட்டு கோடை. கோடை என்பது அகநானூறு. அகநானூரில் உள்ளனா அகம், உள்ள இருந்தால் என்ன இருக்கும்? புழுக்கமாக இருக்கும். அப்போ கோடை, அகநானூறு. மருந்து, அகநானூறு. நெக்ஸ்ட்டு உலகம் என்ற சொல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியத்தினுடைய கிளவியாக்கத்தில் இருக்குது. உலகம், உயிர், உயிர் பார்த்துடுங்க. உலகம், உயிர், ஒளி. உலகம், உயிர், ஒளி. இது என்னது? தொல்காப்பியத்தினுடைய கிளவியாக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஊர். ஊர் என்பது அதே தொல்காப்பியம், ஆனால் அகத்திணையில் இருக்குது. ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், அகநானூறு. அகநானூரில் என்னது? கோடையும் மருந்தும். ஊர் என்னது? தொல்காப்பியம், அகத்திணையியல். நெக்ஸ்ட்டு புறத்திணையியலில் செல் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு உலகம் என்ற வார்த்தை திருமுருக ஆற்றுப்படை. உலகத்தில் என்னது? திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையில் உலகம் என்ற ஒரு சொல் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது அன்பு. அன்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திருக்குறள்லையும் இடம்பெற்றிருக்கு, தொல்காப்பியத்தினுடைய களவியல்லையும் இடம்பெற்றிருக்கு. அன்பு தொல்காப்பியம், களவியல் மற்றும் திருக்குறளில். நெக்ஸ்ட்டு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி தொல்காப்பியத்தினுடைய கற்பியல்ல. தொல் அப்படின்னா தொல்காப்பியம். சரியா, மகிழ்ச்சி என்பது கற்பியல் இருக்குது. புகழ் என்பது தொல்காப்பியத்தினுடைய வேற்றுமையியல். புகழ் நிறைய புகழ் சேர என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க நம்ம வேறுபடுத்தி பார்ப்பாங்க, வேற்றுமையாக பார்ப்பாங்க. ஸோ தொல்காப்பியம் வேற்றுமையில் என்ன வரும்? புகழ். தொல்காப்பியம் வினையியல் முடி என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. முடி என்ற வார்த்தை எது? தொல்காப்பியம் வினையியல். பார்னா என்னது? உலகம். உலகம் ஏற்கனவே தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் இருக்குது. ஊர் உலக கதையெல்லாம் பேசுவாங்க இல்லையா, உலக கதை, அதான் தொல்காப்பியம் கிளவியாக்கம். பார் அப்படின்னா அது பெரும்பானாற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கு. பார் பெரும்பானாற்றுப்படை. உலகம் தொல்காப்பியத்தினுடைய கிளவியாக்கத்துலேயும் இருக்குது, திருமுருகாற்றுப்படையிலையும் இருக்குது. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கணும். அடுத்தது பிறந்த நாள் வாழ்த்து. இப்போ இருக்கக்கூடிய தமிழில் இருக்கு இல்லையா, நீண்ட நீண்ட காலம், அந்த பாட்டு. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். இது யார் ஆசிரியர்னா அறிவுமதி. நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் பார்க்குறோம். தொன்மை, பழமை. இடப்புறம் பிரித்தெழுதும் போது இடம் கூட்டல் புறம். சீரிழமை, சீர்மை கூட்டல் இளமை.
சேர்த்து எழுதுறது. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இதோடி 3வது லெசன் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 4வது. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் யாரு? கண்டிப்பாக நம்ம தமிழர்கள். அடுத்தது, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்பு மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இதை பற்றி நிறைய தமிழ் இலக்கியங்கள் சொல்லியிருக்கு. என்னென்ன அப்படின்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், திருப்பாவை, கார்40. முல்லைப்பாட்டு, பாட்டுன்னு 2 வருது. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், திருப்பாவை, கார்40. நெக்ஸ்ட்டு, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. நாள் நாளி வந்தால் ஔவையார். நாள் நாளினது ஔவையார். நெக்ஸ்ட், நிலம் தீ நீர் வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இது யாருன்னா தொல்காப்பியம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். உலகம் அப்படின்னா என்னது? தொல்காப்பியத்தினுடைய கிளவியாக்கம், அப்படி தானே? ஸோ இதுலேயும் ஒரு உலகம் வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிலம் தீ நீர் வழி விசும்போடு, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது என்ன வரும்? தொல்காப்பியம். நெக்ஸ்ட்டு, நெடு வெள்ளூசி நெடு வசி பரந்த வடு. இது எங்கே இருக்குது அப்படின்னா பதிற்று10. கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி, கார்40. கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி, கார்40. சரியா? கடல் நீர் எல்லாத்துலேயும் காக்கா வந்திருக்குங்க. கார்40. ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு படிங்க. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர். கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் நற்றிணையில் இடம்பெற்றிருக்கு. சரியா? தினையளவு போதாம் சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். திருவள்ளுவ மாலையில் இருக்குது. இது யார் சொன்னாங்க அப்படின்னா கபிலர். தினையளவு போதாம் சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். ஒரு சின்ன அந்த புல்லில் இருக்கக்கூடிய நீரில் பெரிய பனைமரத்தையும் நம்ம பார்க்கலாம். அதுதான் இதனுடைய மீனிங். திருவள்ளுவ மாலை இது யார் சொல்லியிருக்காங்கன்னா கபிலர். நெக்ஸ்ட்டு, சிந்தனைக்கு வளம் சேர்க்கும் அறிவியல் மனப்பான்மை பெருகும். எதனால் பெருகும்? எதனால் சிந்தனைக்கு வளம் கிடைக்கும்? நூல் வாசிப்பினால். சிந்தனைக்கு வளம் சேர்க்கும் அறிவியல் மனப்பான்மை பெருகும். எதனால் அப்படின்னா நூல் வாசிப்பு. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யாரெல்லாம்னா நமக்கு தெரியும். ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கிறாங்க, மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இருக்காங்க, சிவன் அவர்கள் இருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். மொழியை எவ்வாறு பேசணும் எழுதணும் அப்படியே அதற்கான வரையறைகள் தான் என்னென்னா இலக்கணம். மொழியை எவ்வாறு பேசணும் எழுதணும் என்பதற்கான வரையறைகள் தான் இலக்கணம். இலக்கண வகையில் எத்தனை இருக்குன்னா 5 இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று நம்ம எழுத்து பார்க்க போகிறோம். எழுத்துனா என்ன? நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதுவும் எழுதுறதும் தான். ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து. அப்போது ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் என்னது? எழுத்து. உயிருக்கு முதன்மையானது எது அப்படின்னா காற்று. உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக அப்படி காற்று வெளிப்படும் போது பிறக்கக்கூடியதான் உயிரெழுத்து முதல்ல. சரியா? இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறப்பது உயிரெழுத்து. உயிரெழுத்து எப்படி அப்படின்னா வாயை திறந்தாலே வந்துடும். சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வாயை திறக்கிறது, உதடுகளை விரிக்கிறது, உதடுகளை குவித்தல், அப்படின்னு சொல்லி குவிக்கிறோன்னே அந்த மாதிரி. அதனால் நமக்கு என்னது? உயிரெழுத்து பிறக்கிறது. குறுகி ஒலிப்பது என்னது? குறில் எழுத்து. அது 5 இருக்குது. குறில் அது தெரிஞ்சிருக்கவங்க எல்லாத்துக்கும். அ இ உ ஏ ஓ. நீண்டு ஒலிப்பது நெடில் எழுத்து. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இப்படி 7 இருக்குது. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நேரம் ஆகுது? அப்படின்னா கொஞ்சம் நேரம். அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் ஆகுது இல்லையா? அப்போ எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு தான் மாத்திரை. ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு முறை கண் இமைக்கிறோம்ல, அதுதான் என்னது? மாத்திரைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதான் மாத்திரை. இப்போ குறில் எழுது அப்படின்னா அதுக்கு 1 மாத்திரை. இதே இது நெடில் அப்படின்னா என்னது? 2 மாத்திரை. அதே தான். இந்த முதல் இருக்கக்கூடிய அந்த 5 இது இருக்கு இல்லையா, குறில் எழுத்துக்கள், அது எல்லாமே என்னது? 1 மாத்திரை. நெடிலுக்கு எல்லாமே என்னது? 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள் இருக்கலாம், இக்கு இங்கு சின்னலாம், இதுக்கு என்னென்னா அரை மாத்திரை. சரியா? மேலே புள்ளி வச்ச எழுத்துக்களுக்கு என்னது? அரை மாத்திரை. நெக்ஸ்ட், கசட தபர வல்லினம், எரள வளல இடையினம், ஞஞன நமன மெலினம். இது உங்களுக்கு நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம், பார்த்துடுங்க. கசட தபர வல்லினம், ஞஞன நமன இடையினம்,
சாரி கசடதபர வல்லினம் ஞஞன நமன மெல்லினம் எர்ல வளல இடையினம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் தான் உயிர் மெய்யெழுத்து வரும். உயிரெழுத்து எத்தனை இருக்குது? 12. மெய்யெழுத்து எத்தனை? 18. உயிர் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னா 216. இப்போ ஒரு மெய் எழுத்து இருக்கு, உயிர் குறில் சேருது அப்படின்னா அது எப்படியா மாறும்? உயிர் மெய் குறிலாட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ மெய் அப்படின்னா இக்குன்னு எடுத்துக்கிடுங்களேன். இக்கு உயிர் குறில் அப்படின்னு சொல்லும்போது உயிர் குறில் என்னது இருக்குது சொல்லுங்கள்? ஆன்னு எடுத்துக்கலாமா? அப்போ இக்கு குட்டல் ஆ என்னது? கா. அது என்னது? உயிர் மெய் குறில். இப்போ மெய் அதே இக்கு உயிர் நெடில்லாம் ஆவை எடுத்துப்போம். அப்போ சேர்ந்தா என்ன வரும்னா காணி வரும். அப்போ உயிர் மெய் நெடில். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்து அக்குனாக்கா அரை மாத்திரை தான். அந்த புள்ளி வச்சாலே என்னது? அரை மாத்திரை. இல்லை ஒரு மேலே புள்ளி இருக்கதான் நினச்சிக்கோங்க, அரை மாத்திரை. நெக்ஸ்ட்டு சுத்தம் என்னது தரும்? புக் பேக்கில் உள்ளது. நோயற்ற வாழ்வை தரும். சுத்தம் என்ன தரும்? நோயற்ற ஒரு வாழ்வை தரும். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைப்புக்கு அடிப்படை என்ன? உடல் நலம். அப்போ நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு 24 ஹவர்ஸும் படித்தாலும் முடியாது. நமக்கு உடல் நலம் கண்டிப்பாக வேணும். உடல் நலம் நல்லா இருந்தால் தான் நம்ம உழைக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான தமிழ் டு இங்கிலீஷ் இதுவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சரியா? லைட்டாக வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ், இடஞ்சுழின்னா ஆன்டி கிளாக் வைஸ். இணையம் இன்டர்நெட், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தேடுபொறி சர்ச் இன்ஜின், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், முகநூல் ஃபேஸ்புக், செயலி ஆப், புலனம் வாட்ஸ்அப், மின்னஞ்சல் இமெயில். ஸோ இதோட இன்றைக்கி நம்ம மார்னிங் செஷன் வந்து முடிவடையுது. ஸோ நம்ம ஆஃப்டர்நூன் நம்ம யூனிட் 2 பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு டெய்லி 4 o'clock வந்து மார்னிங் 4 o'clock வந்து இதை நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 minutes தான் இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதையும் உங்கள் ஸ்கூல் புக்ஸையும் வச்சு இதை கேட்டுக்கிட்டே உங்கள் ஸ்கூல் புக்ஸை வச்சு படித்தா இதுவே உங்களுக்கு தாராளமாக போதும். நீங்கள் இந்த ப்ரிலிம்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் எல்லோரும் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன் இப்போவே. ஸோ நல்லபடியாக படிங்க. ஆஃப்டர்நூன் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.